சென்னை எண்ணூர் பகுதி மக்கள் எண்ணெய் கசிவால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து மீள்வதற்குள் அமோனியா வாயு கசிவால் அதிர்ச்சியடைந்திருக்கின்றனர். எண்ணூர் அருகே கோரமண்டல் தொழிற்சாலைக்காக கப்பலில் இருந்து திரவ அமோனியா கொண்டுவர கடலுக்கு அடியில் பதியப்பட்ட குழாயில் நள்ளிரவில் கசிவு ஏற்பட்டது. இதனால் சின்னக்குப்பம், பெரியகுப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர் ஆகிய பகுதிகளில் கடும் நெடியுடன் கூடிய கண் எரிச்சல் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்கள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடம், தேவாலயங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். 15க்கும் மேற்பட்டவர்கள் தனியார் மருத்துவமனையில் மூச்சு திணறல் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சென்று நலம் விசாரித்தார். இதற்கிடையே ரசாயன கசிவை கண்டித்து எண்ணூர் விரைவு சாலையில் பல்வேறு இடங்களில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். வெளிநபர்கள் உள்ளே வந்து விடாதவாறு ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அலாரம் சவுண்ட் கேட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் விசாரிக்கும் போது எங்க இடத்துல அந்த காசுகோயில் குப்பத்தில் ஸ்மெல் லைட்டா இருந்தது. இது என்ன ஸ்மெல்லுன்னு தெரியும் போது பக்கத்து கம்பெனி ஸ்மெல் இல்ல, இது லிக்விட் அமோனியாவோட ஸ்மெல்ன்றது கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே ரோட்டுக்கு வந்தோம். ரோட்டுக்கு வரும்போது என்ன பெரிய குப்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 20 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்னு சொன்னாங்க. இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகுது, இங்கிருந்து போங்க. எப்படி சுனாமி வரும்போது நாங்க தப்பிச்சு போனோமோ அதே மாதிரிதான் இங்க நடந்திருக்கு. எங்க இது இருக்கனால எல்லாருக்கும் மூச்சு விடுறது கஷ்டம். நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க, சொல்றதுக்கே வாய்ப்பு இல்ல. வீசிங் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு. இப்போ நாங்க இந்த கடலை நம்பி தான் இங்க சுத்தி இருக்க வட்டாரம் ஃபுல்லா கிராமங்க எல்லாமே இருக்கு. இப்ப இந்த கசிவுனால இருக்கிற மீனுங்க எல்லாமே செத்து போய் கடலே இதுவா இருக்கு. எங்களுக்கு இந்த கம்பெனி இருக்கக்கூடாது. அந்த கம்பெனி சைட்ல இருந்து ஒருத்தரும் ஒரு உதவியும் எங்களுக்கு இன்னும் செய்யல. இப்ப மீன் செத்து மிதக்கிற மாதிரி நாங்க இங்க செத்து மிதந்துட்டு இருந்திருப்போம். நீங்க பார்த்துட்டு தான் போயிருக்க முடியும். அதுக்கான நடவடிக்கை என்ன? கம்பெனி என்ன பண்ண போறீங்க? இது மாதிரி லீக்கேஜ் ஆச்சு, நீங்க சொன்னீங்களா இங்க இருக்காதீங்க, உங்களுக்கு உங்க உயிர் முக்கியம், நீங்க போயிட்டீங்க, அப்ப நாங்களாம் என்னது? சென்னை எண்ணூர் பகுதியில் அமோனியா கசிவை தொடர்ந்து கோரமண்டல் ஆலையின் செயல்பாடுகள் முழுவதுமாக நிறுத்தி வைக்க தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. ரசாயன கசிவு தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அமைத்துள்ள குழு தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டது. அதில் காற்றில் அமோனியா பாஸ்பேட், பொட்டாஸ் சல்பேட் கசிந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆலை வாசலில் 400 மைக்ரோகிராமாக இருக்க வேண்டிய அமோனியாவின் அளவு 2090 மைக்ரோகிராமாக உள்ளது. திரவ அமோனியா கொண்டுவர பயன்படுத்தப்படும் குழாய் பதிக்கப்பட்டுள்ள கடற்பகுதியில் 5 மைக்ரோகிராமாக இருக்க வேண்டிய அமோனியாவின் அளவு 49 மைக்ரோகிராமாக இருப்பதையும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உறுதி செய்துள்ளது. ஆலை பகுதியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு ஆய்வு மேற்கொண்டனர். போர்க்கால அடிப்படையில் ரசாயன கசிவை சரி செய்ய உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் மெய்யநாதன் கூறினார். எண்ணூர் பகுதியில் இருக்கிற அந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி எல்லாம் உடனடியாக மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எல்லா தொழிற்சாலைகளும் அதற்கான கட்டமைப்பு சரியா இருக்கிறதா, அதே சூழ்நிலையில் இதுபோன்ற ஆபத்துகள், விபத்துகள் ஏற்படுகிற போது அதை தடுப்பதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க விரைவில் ஒரு குழு அனுப்பி அனைத்து அந்த சிவப்பு தொழிற்சாலைகளும் நம்ம ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எண்ணூரில் ஏற்பட்ட ரசாயன வாயு கசிவு சரி செய்யப்பட்டதாக கோரமண்டல் நிறுவனம் விளக்கமளித்திருக்கிறது. குழாயில் கசிவு இருந்ததை கண்டறிந்த உடனே நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அமோனியா வாயு கசிவு தொடர்பாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. வெளியான செய்திகள் அடிப்படையில் தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. நீதித்துறை உறுப்பினர் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா இந்த வழக்கு வரும் ஜனவரி 2ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இதற்கிடையில் ரசாயன வாயு கசிவு தொடர்பாக ஆளுநர் RN ரவி கவலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் பாதிக்கப்பட்ட மக்கள் விரைவில் நலம் பெற பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொழிற்சாலை இடைவிடாமல் தொடர்ந்து செயல்பட்டாலும் பாதுகாப்பு விதிமுறைகள் சரிவர பின்பற்றப்படாமல் இருந்தாலும் இதுபோன்ற வாயு கசிவு விபத்துகள் நிகழ வாய்ப்புள்ளதாக வேதி பொறியாளர் சுபத்ரா புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். ஃபர்டிலைசர் பிளான்ட்ல அமோனியா தான் மேஜர் காம்பவுண்ட். இதோட நைட்ரிக் ஆசிட்னு இன்னொரு கெமிக்கல் அசார்டோட ரியாக்ட் பண்ணி தான் அமோனியம் நைட்ரேட் பண்றாங்க. அதுதான் ஃபர்டிலைசரா இதாகும். ஸோ இதோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமாகும் போது பிளான்ட் கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணுறனாலையோ இல்லை ப்ராப்பர் சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வர வாய்ப்பு இருக்குது. இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலை நாடுகளில் இப்போ ரீசெண்டாக அங்கே லெபனானில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம். அதெல்லாம் கூட இந்த அமோனியம் நைட்ரேட்டோட இதுதான்.
ஸோ இதோடைய ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இட் இஸ் பெட்டர் அங்கே இருக்க ஏரியாவில் இருக்க மக்களை வந்து இது கொஞ்சம் ஐசோலேட்டட் பிளான்ட் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு சேஃப்டி ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி எவாக்குவேஷன் இது பண்ணுறது, ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் கொடுக்குற மாதிரி மாஸ்க்கு இல்லை கிளவுஸ் ஃபுல் கவரால்ஸ் அந்த மாதிரி கொடுத்து இது பண்ணலாம். மானுட நெறிகளின்படி தமிழகத்தை உருவாக்க உழைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் முடிவடைந்த திட்டப்பணிகள், புதிய திட்டப்பணிகளை தொடக்கி வைப்பதற்கான நிகழ்ச்சி சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூய்மை பணியாளர்கள், நல வாரிய உறுப்பினர்கள் மற்றும் இருளர் இன பழங்குடியினருக்கு 943 புதிய வீடுகளை வழங்கினார். ஒடுக்கப்பட்ட மாந்தர்களின் விடுதலைக்காகவும் அவங்களோட மனித மாண்பை மீட்டெடுப்பதற்காகவும் அறிவாயுதம் ஏந்திய புரட்சியாளர், அரசியல் சட்ட பிதாமகன் அண்ணல் அம்பேத்கர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் காட்டின சமூக நீதி பாதையில திராவிட மாடல் ஆட்சியை நாம நடத்திக்கிட்டு வரோம். சமூக நீதி, சமத்துவம், சமதர்மம், சகோதரத்துவம் ஆகிய மானுட நெறிகளின்படி தமிழ்நாட்டை உருவாக்கத்தான் என்னை நான் ஒப்படைச்சு உழைச்சுக்கிட்டு வரேன். எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிர்வாக ரீதியாக கொண்டு திட்டங்களை தீட்டி வருகிறோம். சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பாய்லர் வெடித்ததில் ஒருவர் உயிரிழந்தார். வழக்கம் போல ஆலை இயங்கிக் கொண்டிருந்த போது 50,000 லிட்டர் எத்தனாலை தாங்கி இருக்கக்கூடிய பாய்லர் வெடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதன் அருகே வேலை செய்து கொண்டிருந்த 4 ஊழியர்கள் காயமடைந்தனர். இதில் பெருமாள் என்ற ஊழியர் உயிரிழந்தார். உடனடியாக காவல்துறையினர் மற்றும் ஐஓசி நிறுவன அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். பொதுமக்களும் அங்கு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாய்லர் வெடித்த இடத்தில் தீ உடனடியாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த ஊழியர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். பாய்லர் வெடித்ததற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் வரும் 30, 31ஆம் தேதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பிணையை ரத்து செய்ய உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என்று புகார்தாரரான இளங்கோவன் தெரிவித்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி பல்கலைக்கழக தொழிற்சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் விசாரணைக்கு பிறகு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தினேஷ்குமார் உத்தரவிட்டார். இதுகுறித்து பேசிய புகார்தாரரான இளங்கோவன், பல்கலைக்கழகத்தின் பெயரை பயன்படுத்தி துணைவேந்தர் ஜெகநாதன் உட்பட 4 நபர்கள் தனியார் நிறுவனம் ஒன்றை பதிவு செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். ஒரே நபர் 2 பணிகளை செய்து ஓய்வு பெற்ற பின் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பெயரில் லட்சக்கணக்கான ரூபாய் தாங்கள் சுயலாபம் அடைவதற்காக இந்த தனியார் கம்பெனியை நிறுவியை ஒட்டி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தமிழக அரசினுக்கு உயர்கல்வித்துறைக்கும் கேட்டுக்கொண்டேன். இவர்களை பணியில் விட்டதாக அறிய வருகிறேன். இது தொடர்பாக அரசும் நானும் புகார்தாரர் என்ற வகையில் நானும் உரிய வழக்கு மன்றத்தில் மேல்முறையீடு செய்து அந்த பிணையினை ரத்து செய்ய அனைத்து முயற்சிகளையும் நாம் எடுப்போம்.
டெல்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் அருகே நடந்த குண்டுவெடிப்பு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நேற்று மாலை நடந்த குண்டுவெடிப்பை நேரில் பார்த்தவர்கள், நிகழ்விடத்திற்கு அருகில் இருந்தவர்களிடம் மத்திய முகமை அதிகாரிகள் வாக்குமூலம் வாங்கினர். மாலை 5 மணியளவில் வாகன டயர் வெடித்தது போல சத்தம் கேட்டதாகவும் அதைத் தொடர்ந்து புகை வெளியேறியதாகவும் நிகழ்வை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த குண்டுவெடிப்பால் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறவில்லை என இஸ்ரேலிய தூதரக செய்தி தொடர்பாளர் கைடர் தெரிவித்தார். மேலும் இந்திய அதிகாரிகள் நடத்தும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் இஸ்ரேலிய தூதரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கட்சியில் இருந்து தன்னை நீக்கினால் கொரோனா காலகட்டத்தில் 40,000 கோடி ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டவர்களின் பெயர்களை வெளியிடுவேன் என கர்நாடக மாநில பாஜக எம்எல்ஏ பசனகவுடா எச்சரித்துள்ளார். அங்கு சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜகவை தோற்கடித்து காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. இதனைத் தொடர்ந்து பாஜகவினரிடையே உட்கட்சி பூசல் நிலவுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜயபுரா பாஜக எம்எல்ஏவும் அக்கட்சியின் மூத்த தலைவருமான பசனகவுடா கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா ஆட்சியின் போது பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா முதல் அலையின் போது 45 ரூபாய் மதிப்பிலான முகக்கவசத்தை 485 ரூபாய்க்கு வாங்கியதாக குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களுக்கு 8 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை செலவு செய்ததாக பில் போடப்பட்டதாகவும், அனைவரும் திருடர்களாகிவிட்டால் நாட்டையும் மாநிலத்தையும் காப்பாற்றுவது யார் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக ஆட்சி குறித்து அந்த கட்சியைச் சேர்ந்தவரை குற்றம் சாட்டியிருப்பது கர்நாடக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மீண்டும் மக்களை சந்திக்க பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. ராகுல் காந்தி கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பாரத் ஜோடா எனும் நடைபயணத்தை மேற்கொண்டார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கிய யாத்திரை இந்த ஆண்டு ஜனவரியில் நிறைவடைந்தது. இந்நிலையில் அவரது 2ஆம் கட்ட பயணம் வரும் ஜனவரி 14ஆம் தேதி தொடங்குவதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இந்த பயணம் மார்ச் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மணிப்பூரில் தொடங்கி மகாராஷ்டிரா வரை இந்த பயணம் இருக்கும் என்றும், இந்த முறை பேருந்து மூலம் ராகுல் காந்தி பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரத் நயா யாத்திரை என்று இந்த பயணத்திற்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ஒடிஷா, உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம் உட்பட 14 மாநிலங்களை கடந்து மும்பையில் நிறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ராகுல் காந்தியுடன் இணைந்து காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியா முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. நாள்தோறும் பதிவாகும் எண்ணிக்கையில் 90 விழுக்காடு கேரளா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு மற்றும் கோவாவில் இருந்தே உறுதி செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு JN1 வகை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர், திருச்சி, கோவை, மதுரையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் அவர்களுக்கு இணை நோய் தொடர்பான பரிசோதனையின் போது தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதத்தோடு ஒப்பிடும்போது பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும், காய்ச்சல் பாதிப்புகளை உன்னிப்பாக கவனிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒமிக்ரானின் புதிய துணை வகையான JN1 பரவல் சற்று கவலை அளிப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் பொதுமக்கள் அச்சமடையாமல் காய்ச்சல் பாதிப்புகள் ஏற்பட்டால் முறையான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. டெல்லியில் ஏற்பட்ட பனிமூட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வடமாநிலங்களில் கடந்த சில நாட்களாக குளிரின் தாக்கம் அதிகரித்துள்ளது. தலைநகர் டெல்லி, லக்னோ, பஞ்சாப், சண்டிகர், பிரயாக்ராஜ், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் குளிர் வாட்டி வதைப்பதால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் முடங்கி போயுள்ளனர். டெல்லியில் சாலையோரம் தங்குபவர்களின் வசதிக்காக ஆங்காங்கே இரவு நேர முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கு இன்று காலை வழக்கத்தை விட கடும் பனிமூட்டமும் தாங்க முடியாத அளவுக்கு குளிரும் இருந்தது. சாலையில் 50 மீட்டர் தொலைவுக்குள் இருப்பவர்களை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பனிமூட்டம் இருந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகினர். கடும் குளிரில் சிரிக்க வைக்கும் மக்கள் அதன் பிடியிலிருந்து விடுபட சாலையோரம் தீ மூட்டினர். சிலர் சூடான பானங்களை இருந்தனர். டெல்லியில் குறைந்தபட்சமாக 7 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மட்டுமே வெப்பநிலை பதிவாகி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்த மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் மின்துறையின் வரவு செலவு கணக்குகள் கோவாவில் உள்ள மின்சார இணை ஒழுங்குமுறை ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதற்கேற்ப ஆண்டுதோறும் கட்டணம் நிர்ணயிக்கப்படும். நடப்பாண்டில் இதுவரை 2 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இச்சூழலில் மீண்டும் மின் கட்டணத்தை உயர்த்த அனுமதி கோரி இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்துள்ளது. இதன்படி வீட்டு உபயோகத்துக்கான மின் கட்டணம் யூனிட்டுக்கு 50 முதல் 75 காசு வரை உயர்த்த அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. குறைந்த மின்னழுத்த தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை யூனிட்டுக்கு 55 காசுகள் உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதன் பிறகே மின் கட்டணம் நிர்ணயம் செய்யப்படும்.
இது தொடர்பாக மின்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் கேட்டதற்கு புதுச்சேரிக்கான மின் கொள்முதல் விலையை மின்சாரம் வாங்கும் நிறுவனங்கள் அவ்வப்போது மாற்றியமைப்பதாகவும் அதற்கேற்ற வகையில் அரசும் கட்டணத்தை மாற்றுவதாகவும் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் குதிரையில் வந்த நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட காட்சி வெளியாகியுள்ளது. கான்பூரில் இரவு நேரத்தில் குதிரையில் வலம் வந்த 2 நபர்கள் அங்கு சாலையோரம் உள்ள ராதாமோகன் கோயிலுக்குள் புகுந்தனர். ஒருவர் குதிரையிலேயே அமர்ந்திருக்க மற்றொருவர் அங்கிருந்த உண்டியலை திருட முயற்சித்தார். அப்போது குதிரையை பார்த்து திருநாய்கள் குறைக்க ஆரம்பித்ததால் பொதுமக்கள் திரண்டனர். திருடர்களை கண்டதும் அவர்கள் கூச்சலிட பதறிப்போன இளைஞர்கள் குதிரையில் ஏறி ஓட்டம் எடுத்தனர். இந்த காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. கர்நாடக மாநிலம் தக்ஷிண கன்னடாவில் கோயில் திருவிழாவின் போது பக்தர்களுடன் சேர்ந்து யானை குதூகலித்த காட்சி வெளியாகியுள்ளது. அங்கு குக்கை பகுதியில் உள்ள சுப்பிரமணியர் கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவுக்காக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். அப்போது கோயில் வளாகத்தில் தேங்கியிருந்த தண்ணீரில் மெல்ல நடை போட்டு ஊர்வலமாக வந்த யானையை கண்டதும் பக்தர்கள் உற்சாகமடைந்தனர். தொடர்ந்து யானை மீது அங்கிருந்த சிறுவர்கள் தண்ணீரை வாரி இறைக்க யானையும் அவர்களோடு சேர்ந்து விளையாடியது. பின்னர் அந்த இடத்திலேயே யானை அமர்ந்த நிலையில் பக்தர்கள் அதோடு சேர்ந்து மகிழ்ச்சியுடன் ஆட்டம் போட்டனர். இந்த காட்சி தற்போது இணையத்தில் வைரலாகியுள்ளது. மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா மற்றும் அவரது குழுவினரை ராகுல் காந்தி சந்தித்து பேசியுள்ளார். ஹரியானாவுக்கு சென்ற ராகுல் காந்தி சாரா கிராமத்தில் உள்ள பஜ்ரங் புனியா உள்ளிட்ட மல்யுத்த வீரர்களை சந்தித்ததாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக எம்பி இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவருமான பிரிஜ் பூஷன் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டுகளை தெரிவித்து பல மாதங்களாக போராடியும் தங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை என கூறி பஜ்ரங் புனியா, வினேஷ் போகத் உள்ளிட்டோர் தங்களுக்கு மத்திய அரசு அளித்த விருதுகளை திருப்பி அளித்து வருகின்றனர். இந்நிலையில் பஜ்ரங் புனியாவை ராகுல் காந்தி சந்தித்து பேசினார். பல வருட கடின உழைப்பு, பொறுமை, ஈடு இணையற்ற ஒழுக்கத்தால் ரத்தமும் வியர்வையும் சிந்தி ஒவ்வொரு வீரரும் நாட்டிற்கு பதக்கத்தை பெற்றுத் தருவதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இந்திய வீரர்கள், இந்தியாவின் மகள்கள் தங்கள் போட்டியை விட்டுவிட்டும் உரிமைக்காகவும் நீதிக்காகவும் தெருவில் இறங்கி போராட வேண்டிய சூழல் நிலவுவதாகவும் ஆதங்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான தெருக்கூத்து கலையை மீட்டெடுக்கும் வகையில் தொடர்ந்து 12 மணி நேரம் தெருக்கூத்து நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. புதுச்சேரி அடுத்த திருக்காஞ்சியில் உள்ள ஸ்ரீ கங்கா வராக நதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் லவன் குசலவன் கதை, மகாபாரதம், கிருஷ்ணன் பிறப்பு ஆகியவை நிகழ்த்தி காட்டப்பட்டன. இதில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நீண்ட நேரம் அமர்ந்திருந்து தெருக்கூத்து நிகழ்ச்சியை கண்டு ரசித்தார். தெருக்கூத்து நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறுவதில்லை என தெரிவித்துள்ள கலைஞர்கள் இந்த கலையை மீட்டெடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திருவள்ளூர் அருகே நடைபெற்ற சினிமா படப்பிடிப்பில் ஏற்பட்ட விபத்தில் லைட்மேன் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அறம் படப்புகழ் இயக்குநர் கோபி நயினார் இயக்கத்தில் அகரம் காலனி திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் நடந்தது. படப்பிடிப்பு முடிந்து கார்டலைட் உபகரணத்தை லைட்மேன் சண்முகம் மற்றும் ரஞ்சித் ஆகியோர் தள்ளிச் சென்றனர். அப்போது லைட் தடுமாறி உயர் அழுத்த மின்கம்பியில் பட்டதில் மின்சாரம் தாக்கி இருவரும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சண்முகம் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அவரது உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் உடற்கூறாய்விற்காக அனுப்பப்பட்டது. காயமடைந்த ரஞ்சித் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜப்பானின் காஷிபாசாகி கரிவா அணுமின் நிலைய செயல்பாட்டிற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் 2011ஆம் ஆண்டு புகிஷிமா அணு உலையில் நடந்த விபத்திற்கு பிறகு அங்கு படிப்படியாக அணு உலைகளுக்கு தடை விதிக்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அணுக்கழிவுகளை முறையாக கையாளவில்லை, முக்கிய பகுதிகளில் போதிய பயிற்சியற்ற ஊழியர்கள் பணியில் இருந்தனர் உள்ளிட்ட காரணங்களை காட்டி காஷிவாசாகி கரிவா அணுமின் நிலையத்திற்கு 2021ஆம் ஆண்டு ஜப்பான் அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் தடை விதித்தது. பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு அந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. உலகின் மிகப்பெரிய அணுமின் நிலையத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க டெப்கோ ஆர்வமாக உள்ளது. ஆனால் கடற்கரை மாகாணமான நிகாட்டாவில் உள்ள இந்த அணுமின் நிலையத்தில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க வேண்டுமென்றால் உள்ளூர் நிர்வாக குழுவின் அனுமதியை பெற வேண்டும். அதை பெறுவதற்கான பணிகளிலும் டெப்கோ ஈடுபட்டுள்ளது.
அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்பொழிவால் சாலைகள் எல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன. இரவில் வீட்டிற்கு வெளியே நிறுத்திவிட்டு சென்ற கார்களுக்கெல்லாம் பொழுது விடுவதற்குள் பனி போர்வை போர்த்திவிட்டுள்ளது. பனிமழை பொழிவு இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பனிப்பொழிவுடன் சூறாவளியும் வீசுவதால் மக்கள் வீட்டிற்குள்ளேயே பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மக்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறையை கொண்டாட ஆபத்தான முறையில் பயணித்து வருகின்றனர். போர் காரணமாக சீர்குலைந்துள்ள காசா நகரத்தில் தூய்மையான குடிநீர் கிடைக்காமல் பாலஸ்தீன மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக அதிக முகாம்கள் உள்ள ஜபாலியா பகுதியில் குடிநீர் கிடைப்பதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. இந்த பகுதியில் மட்டும் 8 முகாம்கள் உள்ளன. இங்கு 1,00,000க்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் உள்ளதால் தூய்மையான நீர் கிடைப்பது மிகவும் குறைந்து காணப்படுகிறது. குளோரின் கலந்த நீரே அதிகம் கிடைப்பதால் நோய் தொற்று ஏற்படும் சூழல் நிலவுவதாக அங்குள்ளவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அந்த முகாம்களில் உள்ள மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் மருந்து பொருட்களை ஐநா வழங்கி வருகிறது. இஸ்ரேல் நடத்தி வரும் போர் காரணமாக காசா முற்றிலும் முடங்கியுள்ளது. தற்போது குடிநீருக்கும் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டுள்ளதால் பாலஸ்தீன மக்கள் என்ன செய்வது என்று அறியாமல் திண்டாடி வருகின்றனர். தாய்லாந்து நாட்டில் கடந்த சில நாட்களாக பொழிந்த தொடர் மழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. தெற்கு மாகாணங்களின் பகுதிகளில் கனமழை கொட்டித்தீர்த்தது. இதன் காரணமாக மழைநீர் குடியிருப்புகளை சுற்றி தேங்கியுள்ளன. கார்கள், இருசக்கர வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளன. ஒரு சில பகுதிகளில் கழுத்தளவிற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் அந்த பகுதியில் உள்ள மக்களை மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டு முகாம்களில் தங்க வைக்கப்படுகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். குறிப்பாக நராத்திவாட் மாகாணத்தில் கடும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த மாகாணம் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் போக்குவரத்து முற்றிலும் முடங்கியுள்ளது. அந்த பகுதிகளில் மீட்புப் பணிகள் மேற்கொள்வதிலும் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருகிறது. சர்வதேச அளவில் இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக திகழ்கிறது என கூறும் செய்திகள் உண்மை என்பதை எடுத்துக்காட்டுகிறது நம் இந்திய நிறுவனங்கள் துபாயில் முதலீடு செய்திருக்கும் செய்தி. 2023ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான மாதங்களில் இந்திய நிறுவனங்கள் சுமார் 2,78,000 கோடி ரூபாயை துபாயில் முதலீடு செய்துள்ளன. இதுவே முந்தைய நிதியாண்டில் இந்திய நிறுவனங்கள் 4,49,000 கோடி ரூபாய் அளவிற்கு துபாயில் முதலீடு செய்திருந்தன என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. வரி செலுத்துபவர்கள் சிலருக்கு ஆலோசனை வடிவில் தகவல்களை அனுப்பியுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. வருமான வரி செலுத்துபவர்களில் சிலர் தாங்கள் ஈட்டிய வருவாய் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் வரி தாக்கல் செய்த விவரங்கள் பொருத்தமில்லாமல் இருப்பதாக குறிப்பிட்ட அளவு வரி செலுத்துபவருக்கு அவர் பணிபுரியும் நிறுவனம் வழங்கிய வருமான வரிப்படத்தில் உள்ள விவரங்கள் அவர் தாக்கல் செய்த விவரங்களுடன் மாறுபட்டு இருப்பதாகவும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வரி செலுத்துவோர் விழிப்புணர்வுடன் இருக்க ஆலோசனை குறிப்பு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வருமான வரி நோட்டீஸ் அல்ல என்று தெரிவித்துள்ள வருமான வரித்துறை ஆலோசனை குறிப்பு வரி செலுத்தும் அனைவருக்கும் அனுப்பப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் அவ்வாறு ஆலோசனை குறிப்பு வந்துள்ளவர்கள் வருமான வரி செலுத்துபவர்கள் அதற்கான விவரங்களை இணையதளத்தில் பதிவிடலாம் என்றும் தேவையெனில் வருமான வரி தாக்கல் படிவத்தை திருத்தி தாக்கல் செய்யலாம் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னையில் 10 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 920 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 5 ரூபாய் விலை உயர்ந்து 5,900 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 40 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 47,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 30 காசுகள் விலை குறைந்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 10 நாட்களாக தொடர் ஏற்றத்தில் உள்ள தங்கம் சவரனுக்கு 920 ரூபாய் விலை அதிகரித்துள்ளது கவனிக்கத்தக்கது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவில் கோழிப்பண்ணைகள் மூலம் கிடைக்கும் வருவாய் 10 விழுக்காடு வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சர்வதேச தர ஆய்வு நிறுவனமான இக்ரா தெரிவித்துள்ளது. உள்நாட்டில் கோழிப்பண்ணைகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதோடு உற்பத்தியும் அதிகரித்துள்ளதே வருவாய் அதிகரிக்க முக்கிய காரணமாக இருக்கக்கூடும் என இக்ரா கூறியுள்ளது. இது தவிர உள்நாட்டில் தடையில்லாத விநியோகம் மற்றும் தேவையும் அதிகரித்திருப்பதால் கோழிப்பண்ணை வருவாய் இந்த ஆண்டு 8 முதல் 10 விழுக்காடு வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக இக்ரா கூறியுள்ளது. மேலும் நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டில் கோழிகளுக்கான தீவனத்தின் விலை குறைந்திருப்பதாகவும், குறிப்பாக முக்கிய தீவனமான சோளத்தின் விலை முந்தைய நிதியாண்டை விட 9 விழுக்காடும், சோயாபீன்ஸின் விலை 21 விழுக்காடும் குறைந்திருப்பதும் இத்துறையின் வருவாய் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக இக்ராவின் துணைத் தலைவர் ஷீதல் சரத் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக முட்டை ஒன்றின் கொள்முதல் விலை 5 ரூபாய் 80 காசுகளாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது கவனிக்கத்தக்கது.